உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி செண்பகவள்ளி பின்னாடி இருந்து யாராவது என்ன மாட்ட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு மனசுல லைட்டா ஒரு டவுட் வருது. அப்பாடா, இப்போவாவது எனக்கு வந்த டவுட் உங்களுக்கும் வந்துச்சே. அது வரைக்கும் சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டர், அவ யாரு சிஸ்டர்? அவ கூப்பிட்டு நம்ம போறதா? உங்களோட துப்பாக்கி முனையில புருஷனும் பொண்டாட்டியுமா துண்டை காணும் துணியை காணணும் ஓடணும் பொம்பளை சிஸ்டர் அவ. நீங்க யாரு? உங்க கெத்து என்ன? அவ கூப்பிட்டு நம்ம போறதா? சிஸ்டர், நீங்க கூப்பிடுற இடத்துக்கு அவளை வர வைங்க சிஸ்டர். அப்பதான் உங்க கெத்து தெரியும். பாண்டி சிஸ்டர், பரவாயில்ல. இத்தனை வருஷத்துல இப்பதான் ஒரு உருப்படியான விஷயத்த நீ சொல்லிருக்க. சிஸ்டர், உடனே அந்த குந்தாணிக்கு போன போடுங்க, வர சொல்லுங்க. ஹலோ செண்பகவல்லி, நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வரணுமா? என்ன? ஆமா. என்ன? நீங்க சொல்ற இடத்துக்கு வரணுமா? ஆமா. காது கேக்கலையா? நான் சொல்ற இடத்துக்கு வந்து நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போ. வரேன்னு சொல்லுங்க. சரி, வரேன். இது கத்து சூப்பர். இப்ப வாங்க போலாம். எந்தா இப்பவும் பொட்டி நான் தான் தூக்கணுமா? இருக்கட்டும். நீ போய் செண்பகவல்லிய தவிர அங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வா போ. சிஸ்டர், நீங்க பிரில்லியன்ட் சிஸ்டர், பிரில்லியன்ட். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். குந்தாணி தனியா தான் இருக்கு, வேற யாரையும் காணோம். சொல்லிட வேண்டியதான். அப்பா, அவ மட்டும் தான் வந்திருக்கா. சிஸ்டர், சிஸ்டர். என்ன, யாராவது இருக்காங்களா? சிஸ்டர், அந்த செண்பகவல்லி குந்தாணி மட்டும் தான் தனியா நின்னுட்டு இருக்குது, வேற யாரும் இல்ல. வாங்க போலாம். போலாம் வாங்க. கொஞ்சம் இரு. இப்ப என்ன? ஐயோ, எனக்கு தெரியாமலேயே இந்த ஏற்பாட்டுல வந்துட்டீங்களே சிஸ்டர். ஆனா சிஸ்டர், அந்த குந்தாடி தனியா தானே வந்திருக்கா. உள்ள அவளை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னனே. அப்புறம் எதுக்கு இந்த பர்தா எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போறீங்க? அதுவா, ஒருவேளை நீ சரியா பார்க்காம இருந்து வேற யாராவது மறைஞ்சிருந்து பார்த்தா நான் அடையாளம் தெரியக்கூடாதுல்ல? என்ன புத்திசாலித்தனம், என்ன புத்திசாலித்தனம். ஆக உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல என் மேல, அப்படித்தானே? இருக்கு, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான். ஓ, ரொம்ப சேஃப்டி சிஸ்டர். போவுமா? பணத்தை இதோ எடுத்துட்டு வரேன். குடு. இந்தாங்க. நான் போயிட்டு வரட்டுமா சிஸ்டர்? வேண்டாம், நீ இங்கே இரு. அதான் நான் பார்த்தேன். குந்தாணி, பணத்தை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடு நீ. என்ன சார், பர்தா போட்டுட்டு வரா? அதான் எனக்கும் தெரியல. ஆள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறத? இருங்க இருங்க. என்ன இப்படி முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்திருக்கீங்க? என் வாழ்க்கையில நான் என் உண்மையான முகத்தை மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இத பாரு, நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இந்தா. பத்து லட்சம் இதுல கரெக்டா இருக்கு. நான் ஏமாத்த மாட்டேன். சரி,
நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, என் கணக்க சரி பண்ணிட்டீங்க. தேவி அம்மாவை அநியாயமா கொலை பண்ணீங்களே, அந்த பாவ கணக்க எப்படி சரி பண்ண போறீங்க? ஏய், நான் தேவிய கொலை பண்ணது என்னோட தனிப்பட்ட விஷயம். தேவிய மட்டும் இல்ல, அவ பெத்த மகனையும் நான் கொலை பண்ணத்தான் போறேன். தேவியோட மருமகளையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அவ கதையும் நிச்சயமா நான் முடிக்கத்தான் போறேன். சார், என்ன சார் இது? முகம் கூட தெரியாத மாதிரி பரதா போட்டுட்டு வந்திருக்கா. ஆள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சார், நான் வேணா போய் அவங்க முகத்திரை விலைக்கு யாருன்னு பாத்துட்டுமா? ஏய் சூர்யா, அவசரப்படாதீங்க. நானே இதை எதிர்பார்க்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாப்போம். ஓகே. உங்களுக்கு எதுக்கு இந்த கொலவெறி? தேவி அம்மா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? நீ உன் தேவைக்காக 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டல, அந்த மாதிரி எனக்கு சொத்து வேணும். ஆ? அந்த மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் வேணும். அதுக்கு தடையா யார் வந்தாலும் ஒருத்தரை கூட நான் உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன். கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. நீ பணத்தை வாங்கிக்கிட்டல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. சென்னை பக்கம் நீ வரவே கூடாது. ம். முக்கியமா அந்த தேவிய நான் கொலை பண்ண விஷயம் அவ மகன் சூர்யாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ம். சார், அந்த பரதாக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சாகணும். நான் முகத்தை பார்த்தாகணும். சூர்யா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். நீங்க இப்படி அவசரப்பட்டீங்கன்னா அது செண்பகவல்லியோட உயிருக்கு ஆபத்தா கூட முடியும். ச்சே. அந்த கொலையாளி ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தா என்ன பண்றது? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு இப்ப நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். மறுபடியும் நீ என்னோட வாழ்க்கையில குறுக்கிட்ட, உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. பார்த்து நடந்துக்க. ஐயோ, ஏய், வலி, சீ. ஐயோ. சக்சஸ் பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.